அன்பார்ந்த ஜோதிட ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். குறிப்பாக எதற்கும் அஞ்சாத நேர்மையையே மூச்சாகக் கொண்ட என் அருமை தனுசு ராசி உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இந்த சிறப்பான மற்றும் மிக முக்கியமான ஜோதிட கணிப்பை முழுமையாக உள்வாங்கி உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நற்பதிவிற்கு உங்களின் ஆதரவை காட்டும் விதமாக உங்கள் விருப்பத்தை லைக் பொத்தானை அழுத்தி தெரிவித்து விடுங்கள். அப்படியே கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் கமெண்ட் உங்களை காக்கும் உங்கள் குலதெய்வத்தின் பெயரையோ அல்லது ஓம் நமசிவாய் என்றோ தவறாமல் பதிவிடுங்கள். இது உங்களுக்குள்ளும் உங்களைச் சுற்றியும் ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றலை நிச்சயமாக கொண்டு வரும். தடையற்ற நல்வாழ்வுக்கு அதுவே அடித்தளமாகவும் அமையும். தனுசு ராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் நெருப்பு ராசியைச் சேர்ந்தவர்கள். முழு சுப கிரகமான குரு பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். உங்கள் மனதில் படுவதை அப்படியே முகத்திற்கு நேராக பேசிவிடும் குணம் கொண்டவர்கள். ஆனால் நான் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைப்பதில்லையே, நன்மை செய்தாலும் எனக்கு மட்டும் ஏன் தீமையே வந்து சேர்கிறது என்ற பெரும் மனக்குமுறல் உங்களிடம் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள்? எடுத்த காரியம் எதுவும் உடனே முடிவதில்லையே, ஒருவேளை முடிய வேண்டுமென்றால் அதற்காக 10 முறை அலைய வேண்டியிருக்கிறதே என்று நீங்கள் தினமும் இரவு உறங்கும் முன் வேதனையோடு சிந்திப்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. கடந்த சில ஆண்டுகளாகவே நீங்கள் அனுபவித்த வேதனைகளும் வலிகளும் கொஞ்ச நஞ்சமல்ல. 7.5 சனியின் கொடிய பிடியில் சிக்கித் தவித்து பிறகு அதிலிருந்து ஒரு வழியாக விடுபட்டாலும் இன்னும் அந்த 7.5 சனி விட்டுச் சென்ற சோர்வும் கடன் சுமைகளும் தடைகளும் உங்களை முழுமையாக விட்டு விலகவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த சரிவுகள் ஏராளம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்ற நிலையில்தான் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கையில் பணம் வரும், ஆனால் அது ஒரு நிமிடம் கூட தங்குவதில்லை. வந்த சுவடு தெரியாமல் ஏதேனும் ஒரு ரூபத்தில் குடும்பச் செலவாகவோ எதிர்பாராத மருத்துவச் செலவாகவோ அல்லது யாருக்காவது உதவி செய்ய போய் அது வீண் செலவாகவோ கரைந்து விடுகிறது. இதனால் யாரிடமாவது கைமாற்று வாங்க வேண்டிய சூழ்நிலை, வாங்கிய கடனை திருப்பி கட்ட முடியாமல் வட்டி மேல் வட்டி கட்டும் மன உளைச்சல் என ஒரு இருண்ட வட்டத்திற்குள்ளேயே நீங்கள் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன் இருந்த மரியாதையும் அந்தஸ்தும் இப்போது சற்று குறைந்தது போல ஒரு வலி உங்கள் மனதிற்குள் இருக்கிறது. நீங்கள் உண்மையைச் சொன்னாலும் நியாயத்தின் பக்கம் நின்றாலும் அதை ஏற்று நம்புவதற்கு யாரும் தயாராக இல்லை. நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் உங்களைச் சுற்றியிருக்கிறது. மனதிற்குள் பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை வைத்திருப்பீர்கள். சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும், இருக்கும் கடனையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடைக்க வேண்டும், குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்றெல்லாம் எண்ணற்ற கனவுகள் உங்களுக்குள் இருக்கும். ஆனால் அதற்கான முதல் அடியை எடுத்து வைக்கும் போது எங்கிருந்தோ ஒரு முட்டுக்கட்டை தானாகவே வந்துவிடுகிறது. இதனால் உங்களுக்கு இயல்பாகவே கோபம் அதிகமாக வரத் தொடங்கிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பொறுமை இழந்து சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை விட்டு விடுகிறீர்கள். பிறகு ஏன் அப்படி பேசினோ என்று தனிமையில் அமர்ந்து அதற்காக வருந்துகிறீர்கள். குடும்பத்திற்குள், குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே காரணமே இல்லாமல் வாக்குவாதங்கள் வந்து போகிறது. நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ அங்கீகாரமோ இதுவரை கிடைக்கவில்லை. என் திறமைக்கும் என் உழைப்பிற்கும் நான் இந்த நேரத்தில் வாழ்க்கையில் எங்கேயோ இருந்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு குறுகிய வட்டத்திற்குள் முடங்கிப்போய் கிடக்கிறேனே என்ற ஏக்கம் உங்களை நாளுக்கு நாள் வாட்டி வதைக்கிறது. உங்கள் முன்னேற்றத்தை தடுப்பதற்காகவே சில மறைமுக எதிரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் கரிய இருண்ட மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சூரியன் எப்படி தன் முழு ஒளியோடு ஒரு நாள் பிரகாசமாக வெளிவருவானோ, அதேபோல இத்தனை கால போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் உங்களுக்கான பொற்காலம் நெருங்கிவிட்டது. கிரகங்களின் சுழற்சியும் கோச்சார நிலைகளும் இப்போது உங்களுக்கு முழுமையாக சாதகமான திசையை நோக்கி திரும்பத் தொடங்கிவிட்டன. இத்தனை காலம் உங்களை சோதித்து கண்ணீரில் மிதக்கவிட்ட நவகிரகங்கள் இப்போது மனமிறங்கி உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றன. குறிப்பாக வரப்போகிற வைகாசி மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில், அதாவது மே 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் விண்ணில் நிகழப்போகும் சில மிக அபூர்வமான அற்புதமான கிரக சேர்க்கைகள் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே அடியோடு மாற்றப்போகிறது. நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம், ஒரு பெருஞ்செல்வ மழை உங்களை தேடி வர காத்திருக்கிறது.
இத்தனை காலம் நீங்கள் இழந்த பணம், தொலைத்த நிம்மதி, பறிபோன மரியாதை அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பித் தரப்போகும் பொன்னான நாட்களாக அந்த 2 நாட்கள் அமையப் போகின்றன. இது ஏதோ உங்கள் மனதை சமாதானப்படுத்துவதற்காகவோ அல்லது உங்களை மகிழ்விப்பதற்காகவோ மேலோட்டமாகச் சொல்லப்படும் வார்த்தைகள் அல்ல. இது பழமையான ஜோதிட சாஸ்திரத்தின் மிகத் துல்லியமான கிரகக் கணிப்பு. உங்கள் ராசிநாதனான குரு பகவானின் பொன்னான பார்வை இப்போது எப்படிப்பட்ட வியக்கத்தக்க பலன்களை தரப்போகிறது? இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் எந்தெந்த வழிகளில், யார் மூலமாக உங்களை வந்தடையும்? எதிர்பாராத பெருஞ்செல்வம் உங்களை எப்படி ஆட்கொள்ளப் போகிறது? அந்த தேதிகளில் பிரபஞ்சம் உங்களுக்காக திறந்து வைக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான செல்வக் கதவுகள் என்னென்ன? அதனை நீங்கள் எப்படிச் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? எந்தச் செயல்களைச் செய்தால் அந்த அதிர்ஷ்டம் 100% உங்களை வந்து சேரும் என்பதை மிக ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த ரகசியங்களை இப்போது ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். அந்த 2 தினங்களிலும் வானமண்டலத்தில் நிகழவிருக்கின்ற கிரகங்களின் அணிவகுப்பு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மாபெரும் ராஜயோகத்தை அள்ளித்தர காத்திருக்கிறது. குறிப்பாக செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவானும் முழு சுபராகிய உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் ஒன்று சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்கும் அந்த பொன்னான தருணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்த, ஆனால் வெளியில் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு முக்கியமான காரியம் இந்த நாட்களில் எந்தவித தடையுமின்றி மிகச் சுபமாக நடந்து முடியும். அது ஒரு பூர்வீக சொத்து விவகாரமாக இருக்கலாம், அல்லது பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த ஒரு சொத்து பஞ்சாயத்தாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதிலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பெரும் தொகையோ அல்லது சொத்தின் பங்கோ உங்கள் கைகளை வந்து சேரும். இதுவரை உங்கள் நியாயமான உழைப்புக்கு கிடைக்க வேண்டிய பணம் எங்கோ முடங்கி கிடந்திருந்தால் அவை அனைத்தும் உங்களை தேடி வந்து உங்கள் கைகளை நிரப்பும். பொருளாதார நெருக்கடியால் நீங்கள் பட்டு வந்த அவமானங்களுக்கு அளவே இல்லை. ஒரு சிறு தேவைக்காக கூட மற்றவர்கள் முன் தயங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை இனி அடியோடு மாறும். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திராத திசைகளில் இருந்தெல்லாம் பண வரவு மழையாக பொழியப் போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளிலோ அல்லது நீங்கள் முன்பே செய்து வைத்திருந்த சிறு சிறு சேமிப்புகளிலோ பன்மடங்கு லாபம் கிடைத்து உங்களை இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தும். இப்படி திடீரென வரும் பெரும் தொகையைக் கொண்டு நீங்கள் முதலில் செய்யப்போவது உங்கள் கழுத்தை நெரித்துக் கொண்டிருந்த பெருங்கடன்களை அடைப்பதுதான். வட்டிக்கு மேல் வட்டி கட்டிக்கொண்டிருந்த அந்த துயரமான நிலை மாறி கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடும் நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது. கடனை அடைத்தது மட்டுமின்றி உங்களின் எதிர்கால தேவைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒரு பெரும் தொகையை சேமித்து வைக்கும் அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலை பன்மடங்கு உயரும். சொந்தமாக ஒரு சிறு துண்டு நிலமாவது வாங்கி அதில் ஒரு சிறிய வீட்டையாவது கட்டிவிட மாட்டோமா? வாடகை வீட்டில் படும் கஷ்டங்கள் எப்போது தீரும் என்று பல இரவுகள் நீங்கள் தூக்கத்தை தொலைத்துச் சிந்தித்திருப்பீர்கள். அந்த சிந்தனைகள் அனைத்தும் நிஜமாகப் போகும் பொற்காலம் இந்த வைகாசி மாதத்தின் அந்த 2 தினங்களில் இருந்து தொடங்கப் போகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். இதுவரை உங்கள் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறி எதிர்பாராத பெருலாபம் கொட்டப்போகிறது. நீங்கள் எந்த தொழிலைச் செய்தாலும் சரி, அதில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி உங்களை தேடி வரும். உங்களை போட்டியாக நினைத்து மறைமுகமாக தொல்லை கொடுத்து வந்த தொழில் எதிரிகள் அனைவரும் உங்களின் அசுர வளர்ச்சியைக் கண்டு மிரண்டு போய் விலகி நிற்பார்கள். உங்கள் நேர்மையையும் திறமையையும் நம்பி பல புதிய பெரிய ஒப்பந்தங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். மற்றவர்களிடம் வேலை பார்ப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வும், நீங்கள் தகுதியானவர்கள் என்று நிரூபிக்கக்கூடிய வகையிலான ஊதிய உயர்வும் தானாகவே தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களின் உண்மையான உழைப்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் வழங்குவார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் சொல்வாக்கு பல மடங்கு உயரும். மற்றவர்கள் உங்களை மதித்து உங்கள் ஆலோசனைகளை கேட்கும் நிலை உருவாகும். வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்களுக்கு அவர்கள் கற்ற கல்விக்கும் தகுதிக்கும் ஏற்ற மிகச் சிறப்பான வேலைவாய்ப்பு அமையும். அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே நல்ல வருமானத்துடன் அமையும் என்பதுதான் இதில் இருக்கும் மிகப்பெரிய சிறப்பம்சம். குடும்பத்திற்குள் இதுவரை இருந்து வந்த வீண் குழப்பங்களும் மனக்கசப்புகளும் விலகி அமைதியும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் குடிகொள்ளும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் காற்றில் கரைந்து ஒருவர் மீது ஒருவருக்கு புரிதலும் ஆழமான அன்பும் அதிகரிக்கும்.
குடும்பத்தின் அத்தனை தேவைகளையும் உங்களால் மிக எளிதாக பூர்த்தி செய்ய முடியும். இவன் வாழ்க்கையில் இனி முன்னேறவே மாட்டான் என்று உங்களை தரக்குறைவாக பேசிய சொந்த பந்தங்களும் நண்பர்களும் உங்கள் உயர்ந்த நிலையைக் கண்டு வியந்து போய் உங்களை தேடி வந்து உறவு கொண்டாடுவார்கள். உங்களின் வழிகாட்டுதல்களையும் பண உதவிகளையும் கேட்டு உங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களின் பழைய கோபங்களை மனதிற்குள் வன்மமாக வைத்துக் கொள்ளாமல் தனுசு ராசிக்கே உரிய அந்த பெருந்தன்மையோடு அவர்களுக்கு வாரி வழங்குவீர்கள். ஏனென்றால் நீங்கள் யாரையும் பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் அல்ல. அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பரந்த உள்ளம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனையும் பொழுது சில விஷயங்களில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதையும் நாம் நுட்பமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே இந்த மாபெரும் யோகத்தை முழுமையாக தக்க வைத்துக் கொண்டு வாழ முடியும். அந்த நுட்பமான ரகசியங்கள் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய இறை வழிபாடுகள் என்னென்ன என்பதை தொடர்ந்து ஆழமாக பார்ப்போம். ஆம், எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்தாலும் இத்தனை கால போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் இந்த மாபெரும் செல்வத்தையும் நிம்மதியையும் நீங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும். திடீரென்று உங்கள் கைகளில் பெருந்தொகை புரளும் போது இதுவரை உங்களை கண்டுகொள்ளாத பல புதிய முகங்கள் உங்களைச் சுற்றி வளைக்கத் தொடங்குவார்கள். மிகச் சிறந்த நண்பர்களைப் போலவும் உங்கள் மீது அளவு கடந்த அக்கறை கொண்டவர்களைப் போலவும் அவர்கள் நடிப்பார்கள். அவர்களில் பலர் நீங்கள் புதிதாக தொடங்கவிருக்கும் தொழில்களில் முதலீடு செய்கிறோம் என்றோ அல்லது உங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய திட்டங்கள் தங்களிடம் இருக்கிறது என்றோ ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். இந்த இடத்தில் நீங்கள் உங்கள் ராசிக்குரிய அந்த தீர்க்கமான அறிவையும் உள்ளுணர்வையும் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். எக்காரணம் கொண்டும் முன்பின் தெரியாதவர்களிடமோ அல்லது நேற்று முளைத்த புதிய மனிதர்களிடமோ உங்கள் பணத்தை ஒப்படைக்கக்கூடாது. உங்கள் ரகசியங்களை, குறிப்பாக உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் பணவரவை பற்றியோ உங்கள் எதிர்கால திட்டங்களை பற்றியோ யாரிடமும் பெருமையாக கூறிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் மனிதர்களின் கண் திருஷ்டி என்பது பொல்லாதது. கல்லடியை விட கண்ணடி மிகவும் கொடியது என்று பெரியவர்கள் கூறுவார்கள். உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உள்ளுக்குள் புழுங்கும் மனிதர்களின் பார்வையும் எண்ணமும் உங்களின் இந்த சிறப்பான காலகட்டத்தில் எந்தவிதமான சிறு தடையையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதில் நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து, உங்களின் உடல்நலம் பற்றியும் நீங்கள் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் இது. இத்தனை காலமாக மனதிற்குள் இருந்த அழுத்தமும் பொருளாதார போராட்டங்களும் உங்கள் உடலையும் சற்றே சோர்வடையச் செய்திருக்கும். இரவு தூக்கமில்லாமல், நேரத்திற்குச் சரியாக உணவு உண்ணாமல் ஓடி ஓடி உழைத்ததால் ஏற்பட்ட உடல் உபாதைகள் உங்களை சிறு சிறு வலிகளாக துன்புறுத்திக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வைகாசி மாதத்தின் அந்த 2 தினங்களுக்குப் பிறகு உங்கள் மனதில் குடிகொள்ளப் போகும் மாபெரும் நிம்மதி உங்கள் உடல் நலத்திலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நீண்ட நாட்களாக மருத்துவச் செலவுகளை கொடுத்துக் கொண்டிருந்த பல உடல்நலக் குறைபாடுகள் இனி தானாகவே மறைந்து போகும். உங்கள் முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் உடலில் ஒரு புதிய சுறுசுறுப்பும் பிறக்கும். இருந்தாலும் உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு இருப்பது அவசியம். அதிக உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியையும் பலத்தையும் தரக்கூடிய இயற்கையான உணவு முறைகளுக்கு நீங்கள் மாற வேண்டும். காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து தியானம் செய்வது உங்கள் மனதிற்கு எல்லையில்லா அமைதியையும் உங்கள் உடலுக்குச் சிறப்பான ஆரோக்கியத்தையும் வாரி வழங்கும். குடும்பத்திற்குள் நீங்கள் பேசும் வார்த்தைகளிலும் மிக கூடுதல் கவனம் தேவை. உங்கள் மீது உண்மையான அன்பு கொண்ட உங்கள் வாழ்க்கை துணையிடமோ அல்லது உங்கள் பிள்ளைகளிடமோ பேசும்பொழுது முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் நியாயத்தின் பக்கம் நின்றாலும் சில நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தும் கடுமையான வார்த்தைகள் அவர்களை ஆழமாக காயப்படுத்தி விடுகிறது. இனி வரும் காலம் வசந்த காலமாக மாறப்போவதால் உங்கள் பேச்சிலும் அந்த இனிமையும் கனிவும் நிறைந்து காணப்பட வேண்டும். யாராவது உங்களை கோபப்படுத்தும்படியாக பேசினால் கூட அந்த இடத்திலிருந்து அமைதியாக விலகிச் சென்று விடுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட்டு உங்கள் விலைமதிப்பற்ற நேரத்தையும் மன அமைதியையும் வீணாக்கிக் கொள்ளாதீர்கள். மௌனம் என்பது பல நேரங்களில் மிகப்பெரிய ஆயுதமாகச் செயல்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் இது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் பெறப்போகும் இந்த மாபெரும் ராஜயோகத்தை எந்தவித குறைபாடும் இல்லாமல் முழுமையாக அனுபவிக்க நீங்கள் சில எளிய இறை வழிபாடுகளை தவறாமல் செய்து வர வேண்டும். வியாழக்கிழமைகளில் உங்கள் ராசிநாதனான குரு பகவானுக்கும் முழுமுதற் கடவுளான தட்சிணாமூர்த்திக்கும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும்.
மஞ்சள் நிற பூக்களைக் கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்வதும் உங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் உணவு வழங்குவதும் உங்களுக்கு வந்து சேரவிருக்கும் அதிர்ஷ்டத்தை பல மடங்காக பெருக்கிக் கொடுக்கும். குறிப்பாக வாயில்லா ஜீவன்களுக்கு, அதாவது உங்கள் வீட்டின் அருகே வரும் பசுக்களுக்கு அகத்திக்கீரையோ அல்லது பழங்களோ வழங்குவது உங்கள் முந்தைய கர்ம வினைகள் அனைத்தையும் வேரோடு அழித்து உங்களை புனிதப்படுத்தும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுவது உங்களுக்கு வெற்றியையும் அசைக்க முடியாத தைரியத்தையும் கொடுக்கும். உங்கள் வீட்டின் பூஜை அறையில் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தூய நெய்யினாலோ அல்லது நல்லெண்ணெயினாலோ தீபம் ஏற்றி மனதை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த எளிய வழிபாடுகள் உங்களைச் சுற்றி ஒரு கவசமாக நின்று காக்கும். இந்த அற்புதமான நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை எந்த அளவிற்கு உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது, அந்த உச்சத்தை அடைந்த பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு புதிய மனிதராக உருவெடுக்கப் போகிறீர்கள், சமூகத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் மிக உயர்ந்த இடமும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய தியாகங்களும் என்னென்ன என்பதை நாம் இன்னும் மிக துல்லியமாக அறிய வேண்டியுள்ளது. அதைத் தொடர்ந்து விரிவாக பார்ப்போம். நீங்கள் அடையப்போகும் அந்த உச்சம் என்பது வெறும் காகித பணத்தாலோ அல்லது வங்கி இருப்பாலோ மட்டும் அளவிடப்படுவதாக நிச்சயம் இருக்காது. சமுதாயத்தில் இதுவரை உங்களை ஒரு சாதாரண மனிதராக, வாழ்க்கையில் சாதிக்கத் தெரியாதவராக, எதற்கும் லாயக்கற்றவராக பார்த்த அதே கண்கள் இனி உங்களை ஒரு மாபெரும் வழிகாட்டியாகவும் வியத்தகு ஆளுமையாகவும் ஆச்சரியத்தோடு பார்க்கப் போகிறது. எந்த சபைகளில் நீங்கள் காரணமே இல்லாமல் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அதே சபைகளில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகிறது. உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள் கூட உங்கள் வரவிற்காக காத்திருக்கும் நிலை உருவாகும். உங்கள் ஆலோசனைகளை கேட்டுச் செயல்பட பலரும் விரும்புவார்கள். இந்த மாபெரும் வியத்தகு மாற்றம் உங்களுக்குள் ஒருவித கர்வத்தையோ அல்லது தலைக்கணத்தையோ ஏற்படுத்திவிடக்கூடும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களான நீங்கள் அடிப்படையில் மிகச்சிறந்த ஆன்மீக தன்மையும் அறநெறியும் தெய்வ பக்தியும் கொண்டவர்கள் என்பதால் அந்த தற்பெருமை உங்கள் மனதை எந்த காலத்திலும் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களின் தலையாய கடமையாகும். நீங்கள் எந்த அளவிற்கு உயர்கிறீர்களோ அந்த அளவிற்கு பணிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும். பழம் பழுத்த மரம் எப்படி தானாகவே தன் கிளைகளை தாழ்த்தி நிற்கிறதோ, அதுபோல செல்வம் பெருக பெருக உங்கள் குணமும் பொறுமையும் தரம் உயர வேண்டும். உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்காக உங்கள் முழு சொத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்பதல்ல இதன் பொருள். தகுதியானவர்களுக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் சிறு உதவி கூட உங்களுக்கு மாபெரும் புண்ணியத்தைச் சேர்த்து அது உங்கள் வம்சத்தையே காக்கும் கவசமாக மாறும். நீண்ட காலமாக நீங்கள் கட்டி எழுப்ப நினைத்த கனவு இல்லம் இப்போது வெறும் கனவாக மட்டுமே இல்லாமல் நிஜமாகவே உங்கள் கண்முன் கம்பீரமாக எழும்பப் போகிறது. அதற்கான அடித்தளத்தை இந்த வைகாசி மாதத்தின் அந்த 2 திவ்யமான தினங்களுக்குப் பிறகு நீங்கள் மிக தைரியமாகத் தொடங்கலாம். பூமி மாதா உங்கள் மீது முழுமையான கருணையும் அருளும் காட்டக் காத்திருக்கிறாள். இதுவரை நிலம் வாங்குவதில் இருந்த சிக்கல்கள் அல்லது வீடு கட்டுவதில் இருந்த பொருளாதார தடைகள், அரசாங்க ரீதியான தாமதங்கள் அனைத்தும் பனித்துளி போல சூரியனை கண்டதும் தானாகவே விலகிப் போகும். சொந்தமாக ஒரு சிறு நிலமாவது வாங்க மாட்டோமா என்று ஏங்கிய உங்களுக்கு மிகச் சிறப்பான இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறந்த முறையில் ஒரு சொத்து அமையும். யோகம் முழுமையாக கூடி வந்துள்ளது. இதுவரை வாடகை வீட்டில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்களும், வீட்டின் உரிமையாளர்களிடம் நீங்கள் பட்ட சொல்ல முடியாத அவமானங்களும் மன உளைச்சல்களும் இனி நிரந்தரமாக முடிவுக்கு வரும். உங்களின் சொந்த வீட்டில் நீங்கள் விரும்பியபடி உங்களின் கடின உழைப்பாலும் நேர்மையாலும் உருவான அந்த அழகிய மாளிகையில் உங்கள் குடும்பத்தோடு அளவற்ற நிம்மதியோடு குடியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த புதிய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் மங்கள ஓசைகளும் உற்றார் உறவினர்களின் மகிழ்ச்சியான பேச்சுக்களும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி மிகச் சரியானதாகவும் அவர்களுக்கு பொன்னான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதாகவும் அமையும். அவர்களின் கல்வியிலும் திருமணக் காரியங்களிலும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகி அவர்கள் சமுதாயத்தில் மிகச் சிறந்த நிலையை அடைவார்கள். அவர்களை நினைத்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியான பல நற்சம்பவங்கள் உங்கள் இல்லத்தில் இனி தொடர்ந்து நடைபெறும். இந்த மாபெரும் செல்வமும் வெற்றியும் உங்களுக்கு சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொரு கணமும் உங்கள் நினைவில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏதோ திடீரென வானத்திலிருந்து குதித்த அதிர்ஷ்டம் அல்ல. இது நீங்கள் இத்தனை காலமாகச் சிந்திய கண்ணீருக்கும் வலிகளுக்கும் நேர்மையாக வாழ்ந்ததற்கும்
இறைவனிடம் வைத்த அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கைக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் மாபெரும் பரிசு. எத்தனையோ முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நின்ற உங்களின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி இது. எனவே இந்த வெற்றியை கொண்டாடும் அதே வேளையில் ஆன்மீக பாதையிலும் நீங்கள் முன்பை விட அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று அங்குள்ள மக்களுக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்வதை பெரியதொரு பாக்கியமாக கருதி செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தர்மமும் உங்களை மட்டுமல்ல, உங்களின் அடுத்தடுத்த தலைமுறையையே காக்கும் மாபெரும் கவசமாக மாறும். குருவின் பார்வை கோடி நன்மை என்பதைப் போல குரு பகவானின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டதால் இனி உங்களை தொட்டுத் தீண்ட எந்த தீய சக்தியாலும் முடியாது. இருப்பினும் செல்வம் பெருகும்போது உங்களைச் சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் பற்றியும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் வெற்றியைக் கண்டு உள்ளுக்குள் பொறாமைப்படும் சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராகச் சில மறைமுகச் சதிகளைச் செய்ய முற்படலாம். உங்கள் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி உங்கள் நிம்மதியை கெடுக்கத்தான் சிலர் மிகவும் தந்திரமாக முயற்சி செய்வார்கள். ஆனால் அந்தச் சூழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் நேர்மையின் முன்பும் இறைவனின் அருளின் முன்பும் தவிடுபொடியாகி போகும். இருந்தாலும் உங்களின் முக்கியமான ரகசியங்களை, குறிப்பாக பண வரவு குறித்தோ அல்லது நீங்கள் செய்யப்போகும் புதிய தொழில் திட்டங்கள் குறித்தோ வெளியில் சொல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்ப விஷயங்களை உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த காரணம் கொண்டும் 3வது மனிதரை உங்கள் குடும்ப விவகாரங்களில் தலையிட ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே உள்ள ஆழமான காதலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கும் உயர்ந்த மனப்பான்மையும் மட்டுமே உங்கள் குடும்பத்தை எந்த ஒரு கடுமையான சூறாவளியிலிருந்தும் பத்திரமாக காப்பாற்றும். இருவரில் ஒருவர் கோபப்படும் போது மற்றவர் அமைதியாகச் செல்வதுதான் மாபெரும் விவேகம். இந்த அற்புதமான வாழ்க்கை மேம்பாட்டு பயணத்தில் நீங்கள் இதுவரை கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நீங்கள் பட்ட கஷ்டங்களை நினைவில் வைத்திருந்தால் மட்டுமே மற்றவர்களின் வலிகளை உங்களால் முழுமையாக உணர முடியும். இந்த வைகாசி மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தொடங்கப் போகும் இந்த ராஜயோக காலத்தில் நீங்கள் இன்னும் சில அதிமுக்கியமான சூட்சுமமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியுள்ளது. அடுத்த சில மாதங்களுக்கு உங்களின் தினசரி வாழ்க்கை முறையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வரப்போகும் பெருஞ்செல்வத்தை எந்தெந்த வழிகளில் முதலீடு செய்து பாதுகாப்பது, எதிர்பாராமல் வரும் சில சிறு சிறு சோதனைகளை எப்படி உங்கள் மதியுகத்தால் மாபெரும் சாதனையாக மாற்றுவது மற்றும் இந்த யோகத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய இறுதி மற்றும் மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன என்பது குறித்து நாம் முத்தாய்ப்பாக மிக விரிவாக காண வேண்டும். அதைத் தொடர்ந்து ஆழமாக பார்ப்போம். இந்த வைகாசி மாதத்தின் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில், அதாவது வருகிற 25ஆம் மற்றும் 26ஆம் தேதிகளில் உங்கள் இல்லம் தேடி வரவிருக்கும் அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தையும் பெருஞ்செல்வத்தையும் வந்த வேகத்தில் வீணாகச் செலவு செய்துவிடக் கூடாது என்பதில் நீங்கள் மிகவும் உறுதியாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டும். செல்வம் என்பது பெருக்கெடுத்து ஓடும் ஒரு காட்டாறு போன்றது. அதைச் சரியாக அணை கட்டி பாதுகாத்தால் மட்டுமே அது நீண்ட காலத்திற்கு நமக்கு பயன்படும். எனவே உங்கள் கைகளுக்கு வரும் அந்த பெரும் தொகையை எதிர்கால தலைமுறைக்கும் பயன்படும் வகையில் மிகவும் பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமான முறைகளில் மட்டுமே முதலீடு செய்ய வேண்டும். அதிக லாபம் தருகிறோம், ஒரே மாதத்தில் பணத்தை இரட்டிப்பாக தருகிறோம் என்ற ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டு வரும் போலியான மனிதர்களிடம் உங்கள் வாழ்நாள் உழைப்பையோ அல்லது புதிதாக உங்களுக்கு கிடைத்த அதிர்ஷ்ட பணத்தையோ ஒருபோதும் கொடுத்து ஏமாந்துவிடக்கூடாது. பொன்னிலும் பொருளிலும், குறிப்பாக பூமி தாயின் மடியிலும் உங்கள் செல்வத்தைச் சேர்ப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். விவசாய நிலங்கள் வாங்குவது அல்லது எதிர்காலத்தில் மதிப்பு பல மடங்கு உயரக்கூடிய நல்ல இடங்களில் மனைகளை வாங்கி போடுவது உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாபெரும் ராஜயோகத்தை தலைமுறையாக தக்க வைத்துக் கொள்ள உதவும். நீங்கள் வாங்கும் அந்த பூமி உங்கள் சந்ததியினருக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பு அரணாக என்றும் அழியாத சொத்தாக அமையும். அதேபோல தங்க ஆபரணங்களில் சிறு சிறு முதலீடுகளைச் செய்வதும் சுக்கிர பகவானின் ஆசியை முழுமையாக உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக நிலைநிறுத்தும். உங்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்திற்கோ அல்லது உங்கள் பேரக்குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கோ என்று கொஞ்சம் கொஞ்சமாக பொன் ஆபரணங்களைச் சேர்த்து வைப்பது உங்கள் வீட்டின் லட்சுமி கடாட்சத்தை மேலும் பல மடங்கு செழிக்கச் செய்யும். இப்படி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறப்பான காரியமும் உங்கள் குடும்பத்தின் அடித்தளத்தை அசைக்க முடியாத ஒரு மாபெரும் இரும்புக் கோட்டையாக மாற்றப் போகிறது. வாழ்க்கை என்பது வெறும் வசந்த காலம் மட்டுமல்ல, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சுழற்சிதான் என்பதை நீங்கள் நன்கு உணர்ந்தவர்கள். இவ்வளவு பெரிய யோகமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வந்தாலும் அதை கடந்து செல்லும் பயணத்தில் இடையில் சில சிறு சிறு சலசலப்புகள் வரத்தான் செய்யும்.
சில நேரங்களில் நீங்கள் மனதார நினைத்துத் தொடங்கும் சில நல்ல வேலைகள் எதிர்பாராத விதத்தில் லேசாக தாமதமாகலாம். அல்லது உங்களைச் சுற்றியுள்ள சிலரின் பொறாமை கலந்த பேச்சுக்கள் உங்கள் மனதை சற்று சோர்வடையச் செய்யலாம். ஆனால் அந்தச் சிறு சிறு சோதனைகளைக் கண்டு நீங்கள் ஒருபோதும் துவண்டுவிடவோ பின்வாங்கவோ கூடாது. அந்தச் சிறு தாமதங்கள் கூட ஏதோ ஒரு பெரிய நன்மைக்காகத்தான் இயற்கை நமக்கு கொடுக்கிறது என்ற மாபெரும் வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு இயல்பாகவே உள்ள அந்த நெருப்பு போன்ற அசைக்க முடியாத மன உறுதியையும் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் அள்ளி அளித்திருக்கும் அபாரமான அறிவாற்றலையும் கொண்டு எப்பேற்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலையையும் நீங்கள் மிக எளிதாக தகர்த்தெறிந்து விடுவீர்கள். ஒரு சிறு பிரச்சனை வந்தால் அதை பார்த்து ஓடி ஒளியாமல் அதற்கான ஆணிவேர் எங்கு இருக்கிறது என்பதை தேடி கண்டுபிடித்து மிக தெளிவாகவும் அமைதியாகவும் அதை தீர்த்து வைக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்களின் அந்த நிதானமும் ஆழமான புத்தி கூர்மையும் தான் இனி வரும் காலங்களில் உங்கள் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கப் போகிறது. இதுவரை உங்களுக்கு எதிராகச் செயல்பட்டவர்கள் அல்லது உங்களுக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்கள் யாராவது இருந்தால் கூட அவர்கள் உங்களுக்காக தோண்டி வைத்த அதே குழியில் அவர்களை வீழ்ந்து படும்படியான சூழ்நிலையை இயற்கை தானாகவே அவர்களுக்கு உருவாக்கும். நீங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எந்த ஒரு கெடுதலும் செய்ய தேவையில்லை. நீங்கள் அமைதியாக ஒரு ஓரத்தில் நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கள். காலம் உங்கள் சார்பாக நியாயத்தராசை பிடித்துக்கொண்டு உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் மிகச் சரியாகச் செய்து முடிக்கும். இது காலத்தின் கட்டாயம், பிரபஞ்சத்தின் நியதி. இந்த மாபெரும் பொற்காலத்தையும் வசந்தத்தையும் உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ளவும் உங்கள் வம்சாவளியினருக்கு அது முழுமையாகச் சென்றடையவும் நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய இறுதியான மற்றும் மிகச் சக்தி வாய்ந்த சில எளிய ஆன்மீக பரிகாரங்களை இப்போது கூறுகிறேன். இதை மிகுந்த கவனத்தோடு உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து நீராடி முடித்தவுடன் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஒரு சிறிய பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் சுத்தமான நீரை நிரப்புங்கள். அதில் சிறிது மஞ்சள் தூள், சில துளசி இலைகள் மற்றும் வாசனை பூக்களை போட்டு அதை உங்கள் ராசிநாதனான முழுமுதற் சுப கிரகமாகிய குரு பகவானாகவே பாவித்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் குலதெய்வத்தையும் அந்த நீரில் ஆவாகரணம் செய்து வழிபடுங்கள். பின்பு அந்த புனித நீரை உங்கள் வீடு முழுவதும் மூலை முடுக்குகளில் எல்லாம் லேசாக தெளித்து விடுங்கள். இது உங்கள் வீட்டில் இத்தனை காலமாக தங்கியிருக்கும் அத்தனை கண் திருஷ்டிகளையும் எதிர்மறை சக்திகளையும் முற்றிலுமாக விரட்டி அடித்து தெய்வத்தின் நேரடி பார்வையையும் ஆசியையும் உங்கள் வீட்டிற்குள் நிரந்தரமாக கொண்டு வரும். மேலும் மாதத்தில் ஒரு முறையாவது மிக பழமையான சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்களுக்கோ அல்லது மிகவும் பழமையான சிவாலயங்களுக்கோ சென்று அங்கு ஒரு அரை மணி நேரமாவது அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து வாருங்கள். உங்களால் எப்போதெல்லாம் முடிகிறதோ அப்போதெல்லாம் ஆதரவற்ற முதியவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ அல்லது பசியால் வாடும் ஏழைகளுக்கோ உங்கள் கையால் உணவு வாங்கிக் கொடுங்கள். அவர்களுக்கு தேவையான புது ஆடைகளை வாங்கிக் கொடுங்கள். அவர்கள் உங்களை நெஞ்சார நினைத்து வாழ்த்தும் அந்த ஒரு அற்புதமான கணத்தில் உங்கள் வாழ்வில் உள்ள அத்தனை கர்ம வினைகளும் தடைகளும் கருகிச் சாம்பலாகிவிடும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் என்பது வெறும் ஏட்டுச் சுரைக்காய் அல்ல. அது நேர்மையான உங்கள் தனுசு ராசிக்கு 100% அட்சரம் பிசகாமல் பொருந்தக்கூடிய ஒரு மாபெரும் தாரக மந்திரம். நீங்கள் செய்யும் இந்த தருமச் செயல்கள்தான் உங்களுக்கு கிடைத்துள்ள இந்த ராஜயோகத்தைச் சுற்றியுள்ள ஒரு தெய்வீக கவசமாக நின்று உங்களை எந்த தீய சக்தியிலிருந்தும் காப்பாற்றும். என் அருமை தனுசு ராசி உறவுகளே, நீண்ட நெடிய இருண்ட பயணத்திற்குப் பிறகு விடியலை நோக்கி நீங்கள் மிக வெற்றிகரமாக அடியெடுத்து வைத்துவிட்டீர்கள். இந்த மே மாதம் 25 மற்றும் 26ஆம் தேதிகள் உங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான வரலாற்றுச் சிறப்புமிக்க நாட்கள். இத்தனை கால உங்களின் வலிகள், வேதனைகள், போராட்டங்கள் அனைத்திற்கும் ஒரு மிகச் சிறந்த விடையை இறைவன் கொடுக்கப் போகிறான். இனி வரும் காலங்களில் கண்ணீர் என்பது அளவற்ற ஆனந்தத்திற்காக மட்டுமே உங்கள் கண்களில் பெருக்கெடுக்க வேண்டும். உங்களின் நியாயமான ஆசைகள், கனவுகள் அனைத்தும் எந்த ஒரு சிறு தடையுமின்றி நிறைவேறும் நேரம் இது. நீங்கள் இழந்த அந்தஸ்து, தொலைத்த நிம்மதி, தேடிய செல்வம், எதிர்பார்த்த மரியாதை என அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. எந்தவிதமான சிறு தயக்கமும் பயமும் இல்லாமல் முழுமையான தெய்வ நம்பிக்கையோடு இந்த மாபெரும் நன்னாளை கொண்டாட மனதளவில் தயாராகுங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருளும் குரு பகவானின் பரிபூரண ஆசியும் உங்களை என்றென்றும் அரணாக நின்று காக்கும்.
நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று உங்கள் குடும்பத்தோடு நீடூழி காலம் குறைவில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன். இந்த மிகச் சிறப்பான மற்றும் ஆழமான ஜோதிடக் கணிப்பு உங்கள் மனதிற்கு எந்த அளவிற்கு மாபெரும் ஆறுதலையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் ஒரு புதிய உத்வேகத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதை நான் அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த நல்ல நேரத்தின் மாபெரும் நேர்மறை ஆற்றலை நீங்கள் முழுமையாக ஈர்த்துக்கொள்ளும் விதமாக இந்த நற்பதிவின் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்கள் பொன்னான கைகளால் எல்லாம் நன்மைக்கே என்றோ அல்லது ஓம் குருவே சரணம் என்றோ முழு நம்பிக்கையோடு தவறாமல் பதிவிடுங்கள். உங்கள் உற்ற துணையான குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுவதும் உங்களுக்கு மாபெரும் பாதுகாப்பை தேடித்தரும். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிந்து இந்த மாபெரும் அதிர்ஷ்ட மழையை உங்களை நோக்கி மிக வேகமாக காந்தம் போல ஈர்த்து வரும். உங்கள் கருத்துக்களை படிப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். இந்த சிறப்பான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அரிய சாதனைகளை செய்ய உறுதுணையாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.